ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, அந்த பட்டா மாற்றுறது, சர்வே நம்பரை மாற்றுறது, சரியில்லாத மாற்றுறது, நிறைய விஷயங்களுக்காக அரசாங்க அதிகாரிகிட்ட பொதுமக்கள் வந்து நிறைய மனுக்கள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பார்த்திங்கன்னா மண்டே பெட்டிஷன் சொல்லி கலெக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. பெட்டிஷன் நிறைய கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு பப்ளிக்கிட்ட வாங்கிட்டு ஒரு ஒப்புகை ரசீது அன்றைக்கி மட்டும் கொடுப்பாங்க. மண்டே பெட்டிஷன் அன்றைக்கி. மற்ற நாளில் போய் அரசு அதிகாரிகிட்ட போய் மனு கொடுத்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, தபால் அனுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கொடுக்குற அந்த மனுக்கள் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிறதே கிடையாது. நான் அண்மையில் கூட ஒரு செய்தி பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ எதுலேயோ கொடுத்த ஒரு நூற்றுக்கணக்கான மனுக்களை வந்து மாலையாக கோத்துக்கிட்டு போய் போராட்டம் பண்ண தான் நான் அண்மையில் பேப்பரில் செய்தித்தாளில் படித்தேன். அந்த அளவுக்கு அதிகாரிகள் வந்து பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுக்கள், குறை தீர்க்க கொடுக்கக்கூடிய அந்த மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி எடுத்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்கு. என்ன பண்ணுறாங்க, மனுக்களை வாங்கி வச்சுக்கிட்டு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் பொதுமக்களை நடக்க விடுறாங்க. பொதுமக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காத போயிடுது. அந்த மனுக்களை நிலுவையில் வச்சுக்கிற அந்த அதிகாரிகள் மேலே உயர் அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் கொடுத்துருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 16/11/2023 தேதியில் ரிட்பெஷன் நம்பர் 32/418 மற்றும் 32/420/2023 வழக்கில் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் ஒரு அற்புதமான தீர்ப்பை கடந்த 16/11/2023 தீர்ப்பு கொடுத்துருக்காரு. வழக்கை போட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 ரிட்பெஷன், அதாவது பொதுவாக காமன் ஆர்டர் போடுறார், பொதுவான உத்தரவு 2 ரிட்பெஷன். பொன்னுசாமி அவங்க வந்து ஒரு ரிட்பெஷன் நம்பர் 32/418/2023, சாந்தி ரிட்பெஷன் நம்பர் 32/420/2023. யாருக்கு எதிராக போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்புறம் வேப்பந்தட்டை தாசில்தார் எதிராக, பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட வேப்பந்தட்டை 2 பேரையும் எதிர்மனதாக சேர்த்து வழக்கு போடுறாங்க. இதுக்கு ஒரு பொதுவான ஒரு உத்தரவை நீதியரசர் போடுறார். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பட்டா 29/8/2023 பட்டா கொடுக்குறது சம்மந்தமாக கொடுத்த அந்த மனுவில் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போடுங்கன்னு கேட்குறாங்க. நீதியரசர் என்ன பண்ணுறான்னு இந்த பட்டா கொடுக்கலாமா வேணாமான்றதுக்குள்ளெலாம் அவர் போகாமல், இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிற 2 மாதத்துக்குள்ளே நியாயமாக அவங்க கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் உங்களுக்கு பட்டா கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அது மேலே நடவடிக்கை எடுத்து பட்டா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டுட்டு பின்னாடியே வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. ஆனால் அது ஆங்கிலத்தில் இருக்குது, அதை படிச்சுட்டு நான் அது தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். பேரா நம்பர் 5 தீர்ப்போட மொத்தம் தீர்ப்பு பார்த்தா 6 பக்கம் இருக்குது, 6-7 பக்கமும் இருக்குது. அதில் 5வது பேராவில் தீர்ப்போட த கவர்மெண்ட் நீதியரசர் சொல்லும்போது சொல்கிறார், த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் are not properly giving any response to the ordinary citizen who approach them even for a simple relief like change of patta, issuance of patta, land survey, resurvey, fixing the boundaries. They make the citizens to approach the court for getting simple direction to consider their representation. It clearly shows that the government officers are only for the persons who have either in muscle power or money power or not for the ordinary public. என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாதாரண மக்கள் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கொடுக்கக்கூடிய
பட்டா மாற்றம், பட்டா வழங்குதல், நிலத்தை அளக்கிறது, மறுபடியும் நிலத்தை அளந்து எல்லைகளை அளவிட்டு காமிக்கிறது கொடுக்கக்கூடிய அந்த மனுக்கள் மேலே அந்த மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி அரசாங்க நடவடிக்கை கோர்ட்டை வந்து மக்கள் அணுகிறாங்க. ஆனால் அதிகாரிகள் வந்து ஆள்பலம் பணபலம் இருந்தால் மட்டும்தான் அந்த மனுக்கள் மேலே எடுக்கிறாங்க. சாதாரண மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுக்கள் மேலே அதிகாரிகள் எவ்வளோ நாள் ஆனாலும் நடவடிக்கை எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. Sometimes the government officials have not complied the order of the court within stipulated time for one reason or other best known to them. In spite of several directions given by this court, the officials are not paying any attention to the same. Neither they are following the instruction circular issued by the government nor the direction by of the court. என்ன சொல்கிறாருன்னா, அரசாங்கம் வந்து சுற்றறிக்கை போட்டு பண்ணாலும் சரி, இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் சரி, அதை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடிக்கிறத அரசு அதிகாரிகள் வந்து ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 6வது பேரா, முக்கியமான பேரா, திஸ் கோர்ட் வில் நாட் சிம்ப்ளி வாட்ச் தேர் இன்ஆக்ஷன்ஸ் merely as a mute spectator. Hence, this court directs the Registrar General to communicate this order to Chief Secretary to Government in order to forward the same to all the officials concerned the various departments in the state of Tamil Nadu. If any representation is pending without any reason, the official concerned is personally responsible for the same. அப்படின்னா சொல்கிறாரு, கோர்ட்டு வந்து என்னது புதிய ஆள் மாதிரி நின்று 3ஆம் ஆள் மாதிரி நின்று இவங்களுடைய அரசு அதிகாரிகள் இந்த செயல்படாமல் பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் சும்மாவே வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறத இந்த நீதிமன்றம் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்காது. சென்னை உயர்நீதி பதிவாளருக்கு நாங்கள் உத்தரவு போடுறோம், இந்த ஆர்டரை வந்து தலைமைச் செயலாளர் மூலிமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு துறைக்கும் அனுப்புங்க. அதாவது ஏதாவது ஒரு மனு பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அந்த அதிகாரி வந்து ரொம்ப நாள் நீண்ட நாளில் கிடப்பில் வச்சுருந்தாருன்னா அதுக்கு அவர் தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த நீதி பேராணையை முடிச்சிருக்கார். ஒரு அற்புதமான உத்தரவு போட்டிருக்கார். அப்போ என்ன இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பட்டா மாற்றுறதுக்கோ நிலத்தை அழுக்கிறதுக்கோ இல்லை மின்சார வாரியத்திலேயோ எதுலேயோ ஒரு மனுக்கள் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா நடவடிக்கை எடுக்காமல் இன்றைக்கி மாத கணக்கில் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நிலுவையில் வச்சுருந்தாங்களா அந்த மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு மூலிமா சொல்லியிருக்கு. இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிகாரி அந்த மாதிரி உங்கள் மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் ரொம்ப நாள் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், மாத கணக்கில் வச்சுருந்தாங்க, வருஷ கணக்கில் வச்சுருந்தாங்கன்னா இந்த உத்தரவை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், வச்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வச்சு சம்மந்தப்பட்ட துறையோட உயர் அதிகாரிக்கு ஒரு புகார் கொடுங்க. இல்லை நடவடிக்கை எடுக்காமல் வச்சுருக்காங்கன்னா இந்த உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி மனுக்கள் மேலே கொடுத்துட்டு வச்சுருந்தா நடவடிக்கை எடுக்காமல் எந்த அதிகாரி அந்த மனுவை கிடப்பில் வச்சுருந்தா அந்த அதிகாரி தான் கொடுத்துருக்காரு, அதனால் அவர் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுங்கன்னு அந்த இப்போ தாசில்தார்கிட்ட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு தாசில்தார்கிட்ட ஒரு மனு கொடுக்குறீங்க, பட்டா மாற்றுறதுக்கோ ஏதோ ஒரு இல்லை பட்டா மாற்றுறதுக்கோ இல்லை பேர் மாற்றுறதுக்கோ ஏதோ ஒரு இல்லை சர்வே பண்ணுறதுக்கோ நிலத்தை எடுக்கிறதுக்கோ மனு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கேன். நடவடிக்கை எடுக்கலை, கொஞ்ச நாள் பாருங்கள், ஒரு மாதம் பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த மனுவை வச்சுட்டு இந்த மாதிரி தாசில்தார்கிட்ட நான் அந்த மனுவை கொடுத்தேன், தாசில்தார் வந்து மனு எடுக்காமல் நடவடிக்கை வச்சுருக்காரு, அதனால் இந்த தாசில்தார் மேலே தமிழ்நாடு அரசு குடிமைப்பணிகள் சர்வீஸ் அண்ட் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் சொல்லுவாங்க, டிசிப்ளினரி ரூல்ஸ் 17B பிரகாரம் இந்த அதிகாரி தாசில்தார் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு விண்ணப்பம் கொடுங்க. கொடுத்துட்டு பதிவு தபாலில் கொடுங்க, இந்த தீர்ப்பெல்லாம் வச்சு கொடுங்க. அவரும் நடவடிக்கை எடுக்கலைன்னா தாசில்தாரையும் கலெக்டரையும் பார்ட்டியாக போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுங்க. என்னென்னு போடுறீங்க, நான் இந்த மாதிரி மனு கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்காமல் இவங்க வந்து ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க, அதனால் இவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் ஒரு மனு போடுங்க. இன்னொன்று கிடைக்க இழப்பீடு கூட கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய கருத்து இது. அதே மாதிரி ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பட்டாவை பற்றி, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட்டா சம்மந்தமான இப்போ இந்த பேர் மாற்றுறது அளக்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த மண் 6 மாதத்துக்குள்ளே அரசாங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க மேலே துறை ரீதியாக எடுக்கணும். ஏற்கனவே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இப்போ வீடியோ வந்து முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பாருங்கள். அப்போது அரசு அதிகாரி வந்து நடவடிக்கை அவங்க மனுவில் நடவடிக்கை வச்சுருந்தா
நீங்கள் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. என்ன ஆகும்னா அதனால் அவங்க பதவி உயர்வு பெற முடியாது, அவங்களுக்கான பதவி உயர்வு வந்து தடுக்கப்படும், சம்பளம் வந்து இன்க்ரிமெண்ட்லாம் கட் ஆகும். நினச்சா அரசாங்கம் நினச்சா நீதிமன்ற உத்தரவு மூலிமா அதில் பணியிறக்கம் கூட செய்ய முடியும். அப்போது இந்த தீர்ப்பின் மூலிமா நமக்கு ஏதாவது அரசாங்க அதிகாரிகள் இல்லை கொடுக்குற மனுக்கள் மேலே பாதிப்பு ஏற்பட்டதுன்னா இந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நிவாரணம் பெறலாம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.